அப்போ வந்து இடம் பார்த்தோம். என் பையன் வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் வந்து சென்னையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் சொன்னேன், சென்னையிலலாம் நம்ம வருமானத்துக்கு கட்டுப்படி ஆகாது, இன்னொன்று அங்கே உள்ள சூழ்நிலையில் எனக்கு செட் ஆகாதுப்பா, இங்கே தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் நான் பார்த்த என் ஊரெல்லாம் நான் சொல்கிறேன். திருப்பத்தூர், இளையாங்குடி, இந்த திருப்பத்தூர் காஞ்சனங்கால் டு திருப்பத்தூர் ரோட்டில் ஃப்ளாட் போட்டிருந்தாரு. முத்துப்பட்டியிலேருந்து மதுரை போகிற ரோட்டில் ஃப்ளாட் போட்டிருந்தது. இளையாங்குடி, காளையார் கோயில் வந்து தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளையார் கோயில், இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்தோம். எல்லா இடத்துலையும் பார்த்து ஒரு 4 ஃப்ளாட்டு இது பண்ணி வைப்பேன். என் பையன் வந்து பார்த்துட்டு எனக்கு வேணாமான்டுவான். எனக்கு ஒரே பையன் தான், எனக்கு இது பார்த்தாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக வந்து இது நான் இருக்க வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தான் இந்த இது. இதை வந்து பார்க்கல. நான் இத்தனை இடம் பார்த்தேன்னா வந்து இந்த இடத்த பார்க்கல. அப்போ வந்து இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரோம். நான் வீட்டுக்கு பின்னாலே இருக்குது, இதை போய் ஏன்னா நம்ம என்ன பார்க்கலன்ட்டு நானும் என் பையனும் ஒரு நாள் வந்தோம். உள்ளே வந்து இந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்டு இந்த ரோட்டில் வந்து நேராக ஆஃபீஸ் போனோம். செக்யூரிட்டிகிட்ட கேட்டுட்டு இந்த ரோடு போட்டிருந்ததை பார்த்து தான் நான் இந்த இடத்த வாங்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த ரோடு போட்டிருந்ததை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இது மாதிரி எனக்கு வந்து இத்தனை சென்டெலாம் வந்து எனக்கு கார்னர் ஃப்ளாட்டாக வேணும், எனக்கு வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுருக்கிற மாதிரி எனக்கு இடம் வேணும்னு சொல்லி சொன்னேன். எனக்கு உடனே அங்கே இருந்தவங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபுங்க எல்லோரும் அவ்வளோ நல்ல விதமாக எங்கள்கிட்ட வந்து இது பண்ணாங்க. உடனே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஃப்ளாட்லாம் கார்னர் ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் போய் பார்த்தோன்னே நான் வாங்கிக்கிற ஃப்ளாட் நம்பர் வந்து 531. அது வந்து வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்து இருக்கிற மாதிரியான கார்னர் ஃப்ளாட் வாங்கினதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து 10,000 ரூபா மட்டும் அட்வான்ஸ் பண்ண சொன்னாங்க. இடம் மாறிடக்கூடாதுன்னு அன்றைக்கி 10,000 ரூபா மட்டும் அட்வான்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடு கட்டணும், ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ நாளைக்குள்ள சார் வைக்கணும்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆமாம் 25 நாள் என்னமோ சொன்னாங்க, அதுக்குள்ளே இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம். அது மாதிரி பேங்க் லோனுக்கும் இவங்க வந்து கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் சொன்னாங்க. பேங்க்லேயே எங்களுக்கு அவ்வளோ அப்ரோச் பண்ணாங்க. நான் கனரா பேங்க் தான் போனேன். கனரா பேங்க்கில் எங்களுக்கு அவ்வளோ நல்லா அப்ரோச் பண்ணாங்க. இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டே கிரகப்பிரவேசம் பண்ணிகிட்டே விச்சா கடந்த முதல் வீடு நாங்கள் தான். அது மாதிரி வந்து இதில் போட்டிருக்க இந்த மரக்கன்றுலேருந்து நான் வந்து இப்போ முதல்ல இங்கே வரப்போகிறேன். இன்னும் 2 மாதத்துல இங்கே வந்துடுவேன். மரக்கண்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறதுல இருக்குது. இன்னொன்று இந்த நிலத்தடி நீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு 100% சூப்பரான தண்ணி. நான் போர் போட்டு அந்த தண்ணியை தெளிய வச்சு குடிக்கிறதுக்குள்ள என் மனசு அவ்வளோ படபடன்னு இருந்தது. அப்போ இங்கே வேலை செய்கிற இப்போ சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, முத்தையானன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பக்கத்தில் புதுப்பட்டி. அவங்க அந்த அண்ணா சொன்னாங்க, தண்ணி நல்லா இருக்கும், நீங்கள் எவ்வளோ பதட்டப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறும், என் இடத்துக்கு தண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அந்த போர் போட்ட மண்ணை எடுத்து செக் பண்ணி சொன்னார், இந்த தண்ணி வந்து காக்கா பொண்ணு மண் இருக்குது, தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா அக்வாகார்டு தண்ணி மாதிரி இருக்கணும். இன்றைக்கும் வர எல்லாரும் வந்துட்டு போர் தண்ணியை போட்டு தரேன், இல்லை பாட்டிலில் குடிச்சு தரேன், குடிச்சு பாருங்கள். 100% தண்ணி அருமையான தண்ணி. இன்றைக்கி எந்த கிடையாது. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து 1.5 வருஷமாக இடம் பார்த்து இந்த விர்ச்சா கார்டனில் நான் இடம் வாங்கினதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். என் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ அவங்கவுங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் வாங்குங்க. அது பின்னால் வந்து தண்ணிக்காக. ஏன்னா இன்னைக்கு திருப்பத்தூர் இளையாங்குடி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இடம் இருக்குது, ஃப்ளாட் இருக்குங்க, ஆனால் தண்ணி கிடையாது. வாரத்துக்கு 1000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்க, கேனில் வாங்குறாங்க, வண்டியில் கொண்டாந்து ஊற்றிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு இது தண்ணி வசதியிலேருந்து இன்னொன்று நல்லா காற்றோட்டம். இப்போ வந்து இந்த ரோடு வேறு பெரிய ரோடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இந்த இடத்துல இடம் வாங்குற யாரும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு அருமையான ஒரு இடம் இது. வந்து நான் வாங்கி கட்டி என்னோட அனுபவத்தை நான் எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு டெஸ்டிமோனியல் சொல்லுவோம் இல்லையா?